தாயக உறவுகளுக்கு என்னோட வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், அந்த வீடியோ பாருங்களேன். முதல்ல வந்து இதில் கரண்ட் பிரச்சனை தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக இருக்கா அப்படின்னா, எஸ் கரண்ட் பிரச்சனை அதிகமாக தான் இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ நாங்கள் இருக்க வடசென்னை மாதிரியான பகுதிகளில் வந்து இரவு நேரங்களில் மின்வெட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, பார்க்க முடியுது. அதுக்கு அமைச்சர் கொடுத்த பதில் வந்து பொறுப்பான பதில் இல்லை, கருப்பாடு அப்படின்றாரு. யார் அந்த கருப்பாடுன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது என்பது உள்ளபடியே ரொம்ப தப்பான விஷயமா இப்போ நான் உணர்றேன். மக்களுக்கு இதுக்கப்புறமாவது அறிவு வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பேசுகிற தம்பி இருக்காப்புல, இந்த தம்பி ஒன்றும் பொதுமக்கள்லாம் கிடையாது, சரிங்களா? இந்த தம்பி வந்துட்டு ஒரு அக்மார்க் முத்திரை பதித்த பெரிய கொத்தடிமை, 200 ரூபா கொத்தடிமை, சரிங்களா? 200 ரூபா கொடுத்தா என்ன வேணாலும் செய்யும் இந்த கொத்தடிமை, அந்த மாதிரி கொத்தடிமை. இந்த கொத்தடிமை வந்துட்டு ஒரு நெறியாளர்னு நினைக்கிறேன். அந்த நெறியாளர், அதாவது டிஎம்கேக்கு சப்போர்ட்டான அந்த கொத்தடிமை வந்துட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு விஜயனை வந்துட்டு கரூர் விஷயத்தில் என்னை ஏன் மாட்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சிஎம்கிட்ட கேள்வி கேட்டுப்பாரு. பார்த்தீங்களா? அந்த வீடியோ போட்டு காமிச்சு பொதுமக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்பான். அந்த வீடியோ பாருங்க. போட புறம்போக்கு நீ தாண்டா அந்த இடத்துல இருந்து நல்ல தைரியமான ஆம்பளையா இருந்திருந்தா இவன் என்ன பண்ணிருக்கணும்? இவன் வந்து அங்க இருந்து 41 பேர் சாவச்சாங்க இந்த ஏம விஜய். இவன் வந்து என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல நின்று தைரியமா ஒரு ஆம்பளையா நின்று அந்த 41 பேரையும் அவன் வந்து விசாரிச்சிருக்கணும். இப்ப இந்த பொதுமக்கள்கிட்ட பேசுற ஒப்பீனியன் கேட்கிற வீடியோ பார்த்துப்பீங்க. சரி, இந்த பேசுறதாவது வந்துட்டு பொதுமக்கள் தானே? அது கிடையாது. அது வந்துட்டு திமுக கட்சியில் இருக்கிற அம்மா, அந்த அம்மா வந்துட்டு. சரி, இப்ப இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். இந்த நாய் வந்துட்டு தான் பொன்ராஜை வந்துட்டு பேட்டி எடுத்தது. அந்த வீடியோவும் பாருங்க. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அன்வர் ராஜாவுக்கு இருந்த துணிச்சல் யாருக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்ப பாத்தீங்களா, இப்ப வந்துட்டு திமுக கட்சியில இருக்கிற கமல் கூட வந்துட்டு தசாவதாரத்துல 7 கெட்ட தான் போட்டிருக்காரு. இவன் கெட்டப்பே மாத்தாம ஒரு 7, 8, 9, 10 இடத்துல வந்துட்டு பேசிக்கிட்டே இருக்கேன் பொதுமக்கள்ங்கிற மாதிரி. இவனால என்ன செய்யணும் தெரியலடி. அவதூறு பரப்புங்க, அவதூறு பரப்புறதையே பொழப்ப வச்சுட்டு கிடையாதுங்கடா. நீங்க இப்படி ஒவ்வொரு இடமா போய் கூச்சமே இல்லாம டிஎம்கேக்கு முட்டு கொடுக்குறீங்க பாருங்க. அதாண்டா உங்களை வந்துட்டு கொத்தடிமை சொல்றோம் நாங்க. இப்படி அவதூறு பரப்புறதே பொழப்ப வச்சுட்டு அலையறீங்களே, இதுக்கு 4 பேருக்கு தப்பா நினைச்சுக்கிறாங்க. 4 பேருக்கு வந்துட்டு ஊரை சுத்தி காமிச்சு பொழைக்கலாம்ல. அதாவது ஊரை சுத்தி காமிக்கிறதுனா அந்த டூரிஸ்ட் கைடு